சைவ நெறி என்றால் என்ன அப்படின்னு ஒரு அன்பர் கேட்குறார். சைவம் நெறி அது ரெண்டுத்தையும் சேர்த்தால் சைவ நெறி. அப்படி அந்த சைவ நெறினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை நம்ம மூணாக பிரித்து சிந்திக்கணும். முதல்ல சைவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெறின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் சைவ நெறின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சைவம்னா என்ன அப்படின்னா, திருமூலர் சொல்கிறார், சிவத்தோடு சம்பந்தமாவது சைவம் அப்படின்னு சொல்கிறார். சிவத்தோடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது. இப்போ சிவத்தோடு தொடர்பு கொள்வதற்கு சைவம்னு பேருன்னு சொல்லிட்டார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை வரும், எதற்கு சிவத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும்? சிவத்தோடு தொடர்பு வச்சுட்டா சைவம்னு சொல்லிட்டார். ஏன் தொடர்பு வச்சுக்கணும் சிவத்தோட அப்படின்னு கேட்டால், அதுக்கு மனிதனுடைய இயல்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இயல்பு அப்படின்னா, ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். இப்போ நெருப்புன்னா சுடும், மேல் நோக்கி போகும். தண்ணின்னா குளிர்ச்சியாக இருக்கும், கீழ் நோக்கி போகும். எப்பொழுதுமே அதோட குணம். அதை மாதிரி உலகத்தில் அனந்த வஸ்து இருக்குது. அந்த அனந்த வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு குணம், இயல்பு இருக்குது. குணம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதை விட்டு அது நீங்காமல் இருந்தால் அது அதனுடைய குணம். எது இல்லையேல் அது இல்லையேல் அந்த பொருள் அதுவாக இருக்காது அப்படின்னு. ஒன்றுமே புரியாது. முதல்ல என்னென்னா, சுட்டாதான் நெருப்பு. சுடுகின்ற தன்மை இல்லைன்னா அது நெருப்புன்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்போ சுடுகின்ற தன்மையை எப்பொழுதும் நெருப்பு நீங்கியதில்லை. சுடுகின்ற தன்மையை கொண்டது நெருப்பு. அந்த மாதிரி சிவத்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா, ஆன்மா ஒண்டி தான் சிவத்தோட நேரடியான தொடர்புடையது. மற்றது எல்லாமே சுற்றி வளைச்சி தான் தொடர்பு. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அந்த மாதிரி மானுடத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் சிவத்தோடு தொடர்பு வச்சுக்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய இயல்பு என்ன? வெறும் மனிதர்களாக இருந்து சிந்திக்க பார்ப்போம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு 5 குணம் உண்டு. என்ன அப்படின்னா, நினைக்கின்ற தன்மை கொண்டவர்கள் மனிதர்கள். வேதாந்தம் சொல்கிறது, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயா. மனையேவ மனுஷியானம் அப்படின்னா, மனதினுடைய தன்மையை மிகுந்து பெற்றவர்கள் மனிதர்கள். அப்போ மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, நினைக்கின்ற தொழிலை செய்வது. சைவம் மிக அழகாக பேசும். நினைக்கின்ற தொழிலை செய்வது மனம். அப்போ நாம் நினச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு தொழில் சராசர்வ காலம். இப்போ மனிதனுடைய தன்மை நினைப்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சமயம் சொல்லுகிறது. இப்போ நினைப்புன்னு வந்தால் எதை பற்றிய நினைவு அப்படின்னு அடுத்த ஒரு சிந்தனை வரும். எல்லா பொருளை பற்றியும் மனுஷன் சிந்திக்கலாம். ஒரு மிளகாய்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வஸ்து. அது எப்படி இருக்குது, அது உண்ண எப்படி இருக்குது, அது எப்படி சமைக்கணும். அது மாதிரி உலகத்தில் நாம் எந்தெந்த பொருள் கூடையெல்லாம் நம்ம புலன்கள் தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த பொருள்களை பற்றிய நினைவு மனதிலே எழும். அப்போ எதை பற்றிய நினைவு அப்படின்னு அப்படி பார்த்தா, அனைத்து மனிதர்களும் ஒரு 5 நினைவுடையவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு ஒன்றா பிரித்தது சைவம். இந்த அனைத்து மனிதர்களும் அப்போது என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா மனிதர்களுக்கும் சுகத்தை அடையணும், இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு நினைவு. அந்த இன்பம் தருகிற அந்த பொருள்களை குறித்து மனம் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருக்கும்.
அதுக்கு அடுத்தது அப்படின்னா, துன்பம் தருகின்ற பொருள் எது, அதிலிருந்து அது விலக முற்படும் எப்பொழுதுமே. இதெல்லாம் மனிதர்கள் அனைவருக்கும் உண்டான இயல்பான பண்பு அப்படின்னு சைவம் சார்ந்த நூல்கள் சொல்லுகிறது. அப்போ துன்பத்தை விலக்கி விட வேண்டும், இன்பத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு. இதை பற்றி மனது சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிந்திக்காத பொழுது, இவை ரெண்டையும் பற்றி சிந்திக்காத பொழுது சமம் அப்படின்னு பேர். ஒரு விருத்தி, நினைவுகளை வந்து அஞ்சு வகையாக பிரிக்கிறோம். சுக விருத்தி, துக்க விருத்தி, சமவிருத்தி அப்படின்னு. சமவிருத்தின்னு என்ன, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் நாம் வந்து சாமான்யமாக நினைக்கிறோம், அப்படி இல்லைன்னா உறங்குறோம். அப்போ சுக துக்க சம இதை பற்றி நினைக்கிறது. மரணம் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே, அனைத்து உயிர்களுக்குமே ஒரு சிந்தனை வரும். அதே மாதிரி எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த மரணம்ங்கிறது இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எப்பொழுதுமே இருக்கணும், ஜீவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். அப்போ மொத்தமே 5 நினைவுகள் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சுக விருத்தி, விருத்தினா எண்ணம், சுக விருத்தி, துக்க விருத்தி அதாவது துன்பம், அதை நீக்கிக்கணும். சமவிருத்தி, இரண்டுமற்ற சமநிலையிலே இருப்பது. சமம் தூக்கம், இல்லைன்னா சிந்திக்காத, ஓரளவுக்கு எந்த விதமான உணர்வுகளையும் நமக்குள்ளே ஏற்படுத்த வலு இல்லாத எண்ணம், சமவிருத்தின்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் மரணம், அதுக்கப்புறம் பிரக்ஞா, எப்பொழுதுமே நாம் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு. இந்த மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும், வாழ வேண்டுங்கிற ஒரு அடிப்படை ஒரு உள்ளுணர்வு இருக்கும். இந்த 5ம் சேர்ந்த மனிதனை, இந்த 5 இந்த மனிதனை சமயம் வேறு ஏதோ ஒரு நிலையை குறித்து இழுத்து செல்லுகிறது. இப்போ இந்த 5ம் இயல்பாக கொண்டவன் மனிதன். இப்போ இந்த 5 இயல்பு தன்மைகளிலிருந்தும் சிறப்பான ஒன்றை ஏற்படுத்துவதாக சமயங்கள் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, சுகப்பிராப்தி, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், நீ என்ன விரும்புறியோ அதை அடையலாம், சுகப்பிராப்தி. துக்க நிவர்த்தி, எந்த துன்பம் வந்தாலும் அதை போக்கிடும். சமவிருத்தி, மிகப்பெரிய ஒரு பேர் அமைதியை இது பெற்றுத்தரும். அதுக்கடுத்தது மரணம், மரணத்திற்கு பின்னும் நமக்கு வாழ்க்கை உண்டு, இரவாத்தன்மையை அடைவது, அதான் முக்தி. வீடு பேருங்கிறது இரவாத்தன்மையை அடைவது. இறந்த பின்னும் தன்னுணர்வு பெறுவது, உடல் அற்ற பொழுதும் தன்னை பிறருக்கு உணர்த்த அறிவது. அப்போ இரவாத்தன்மை, மரணமற்ற பெருந்தன்மை, அச்சமின்மை, அதை கொடுக்கறது தான் இந்த சமயம். அப்படி இந்த சமயத்திலே ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு கடவுளை அடித்திருக்கிறது. இப்போ இந்த 5 தன்மையும் எந்த கடவுளால் கொடுக்கப்படுறதோ அந்த கடவுளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு சமயத்துலேயும். வைணவம் விஷ்ணுன்னு சொல்கிறது, சாக்தம் வந்து சக்தின்னு சொல்கிறது, கௌமாரம் குமரன்னு சொல்கிறது, சௌரம் சூரியன்னு சொல்கிறது. அந்த மாதிரி சைவர்கள் சிவம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சிவம் என்கின்ற கடவுளை வழிபடுவதனாலே துன்பம் நீங்கி இன்பம் பெற்று இரவாமை என்கின்ற தன்மையை அடைவது, எப்பொழுதும் அமைதி பெறுவது, அச்சமற்றிருப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு 5 தெளிவை நமக்கு தருவதற்காக எந்த ஒரு இறைவனை நாம் வணங்குகிறோமோ அந்த வணங்குவது தான் அவரோட நாம் வச்சுட்டுக்கிற தொடர்பு. சிவங்கிறது நாம் சொல்கிற சாமிக்கு பேர், நம்ம கும்பிட்ற சாமிக்கு பேர். அந்த சாமி எதை கொடுக்கறது, நம்மளுடைய இந்த 5 பிரயோஜனத்தை கொடுக்கறது. அப்போ அதோட சம்பந்தம் என்ன, தொடர்பு. அந்த சாமி கூட நாம் எப்படி தொடர்பு வச்சுக்கிறது, அதை எப்படி அனுபவ சாத்தியப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுனால தொடர்பு, சம்பந்தமாவது சைவம், சிவத்தோடு சம்பந்தமாவது சைவம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்
அப்படின்னா எப்பொழுதும் இன்பமாக, எப்பொழுதும் துன்பமற்று, மரணமற்று, மரண பயமற்று, நிலைப்பேருடையவனாய், அமைதியுடையவனாய், தெளிவுடையவனாய், ஆனந்தமுடையவனாய் இருக்கின்ற தன்மையை நமக்கு பெற்று தருவது சிவன் அருள். அந்த சிவன் அருளை பெற முயல்கிற நெறி சைவ நெறி. அப்படி தருகிற பொருள் சிவம், அப்படி பெறப்படுகிற பொருள் அருள். அப்ப சிவனுடைய அருளை நமக்கு பெற்று தருகின்ற ஒரு வழிதான் சமயம், சைவ சமயம். அப்படி சிவன் அருளை நமக்கு பெற்று தருகின்ற நெறி சைவம். அப்போ அந்த நெறிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நெறியை 4ஆக பிரிச்சிருக்கா. இன்னும் சொல்லப்போனால் 5ஆக பிரிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். சைவம் எதையுமே 5 சொல்லும். அது ஒரு பஞ்சாட்சர விகிதம்னு பேர் அதுக்கு. எதையுமே 5ஆக சொல்லும். அப்படி பார்த்தீங்கன்னா சிவத்தோடு சம்பந்தமாவது சைவம்னு சொல்லிட்டோம். இப்போ மானுடர்களுடைய இயல்பு 5ன்னு சொல்லிட்டோம். அந்த 5 இயல்புகளிலிருந்து மாறி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு, எப்பொழுதும் அமைதியாக இருப்பதற்கு, எப்பொழுதும் தெளிவுற்று இருப்பதற்கு, பிரஜையோடு, தெளிவுனா பிரஜை, விழிப்புணர்வோடு இருப்பதற்கு, இறப்பற்று இருப்பதற்கு எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். அதை சாத்தியப்படுத்தி தருபவர் சிவபெருமான். அப்படி அந்த சிவ பெருமானுடைய அருளை நாம் பெற்றால் அது நமக்கு அனுபவ சாத்தியமாகும். அந்த அருளை பெற்று தருவது சிவ வழிபாடு. அந்த வழிபாட்டை நெறி என்று கூறுகிறார்கள். இப்போது சைவ சமய நெறியை பற்றி கேட்டிருந்தோம். சைவ நெறிங்கிறத கேட்டோம். அதுதான் வினாவாக வந்திருக்கு. சைவ நெறியை விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இப்போ இதுக்கு முதல்ல சிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதோடு தொடர்பு வச்சுக்கிற தன்மைக்கு பேர் சைவம்னு சொன்னோம். அப்படி தொடர்பு படுத்துவது யார் அப்படின்னா நாம் இயல்பு மனிதர்கள்னு சொல்கிறோம். அப்போ மனிதர்களுடைய இயல்பு, அந்த இயல்பிலிருந்து நீங்கி சிறப்புத்தன்மை பெறுவது. அப்போ அந்த இயல்புத்தன்மையை மாற்றி இறையருளாலே ஒரு சிறப்புத்தன்மையை பெற்று மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சில குற்றங்களை, சில குறைகளை நீக்கி சில நன்மைகளை நாம் பெற்று, சில நல்ல நன்மை அனைத்து நன்மைகளையும் பெற்று அனுபவ சாத்தியப்படுத்துவதற்கான வழியை சமயமானது நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த சமயத்தை தான் சைவ சமயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சைவ சமயம் அப்படிங்கிறதுக்கு இப்போ விளக்கம் பார்த்தோம். சிவத்தோடு சம்பந்தமாவது சைவம். ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம முதல்ல சைவத்தில் மாத்திரம்னு இல்லை, அனைத்து சமயங்களிலேயுமே சமயத்தில் ஒவ்வொரு கருத்தும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு காலம், சூழல், இடம் இது சார்ந்து வெவ்வேறு பொருள் படும். ஒரே சொல்லுக்கு வெவ்வேறு பொருள் வரும். அதை அந்தந்த அனுபவத்தினால நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சைவத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முயல வேண்டும் என்று சொன்னால், அபியாசத்தினால தெரிஞ்சுக்கணும், குருவனுடைய உபதேசத்தினால தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கணும், மந்திரத்தினால தெரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தையினால தெரிஞ்சுக்கணும். இந்த 5 வழியாக மாத்திரம்தான் இந்த சைவ நெறியானது முழுவதுமாய் அனுபவ சாத்தியப்படுத்தி தர முடியும். நல்ல குரு, அது மாதிரி சாஸ்திரம், ஆகம அறிவு, அந்த சாஸ்திரத்தில் உள்ளதை நல்லா தெளிவாக புரிஞ்சு அதை நாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வர தெரியணும். அதனால் சாஸ்திரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்ரத்தை, அதை அந்த ஈடுபாடு, அதில் இடையீடற்று இருத்தல். கொஞ்சம் கூட அதுக்கு விட்டு கொஞ்ச நாள் சத்தையாக இருப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம், அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த சமய நெறியை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால் ஸ்ரத்தை வேணும். அதுக்கப்புறம் அபியாசம், பயிற்சி வேணும். அப்போ அடுத்தது மந்திரம் வேணும். குரு, மந்திரம், சாஸ்திரம், ஸ்ரத்தை,
இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பது. இப்போ இந்த 5 வகையாலேயும் நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் உண்மையான அந்த சைவ அனுபவத்தை நாம் பெற முடியும். அந்த அனுபவத்தை பெற்று தருவது தான் சைவம். அப்படி அந்த எது அந்த அனுபவம் அப்படின்னு கேட்டால், மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுதல், எல்லா இன்பத்தையும் அடைதல், அமைதியுறுதல், தெளிவுறுதல், இரத்தலற்று இருத்தல். இருத்தல் வேறு, இரத்தல் அறுதல் வேறு. பிறப்பறுக்கும் பிஞ்சகன், பிறப்பு அறுதல் வேறு, இருத்தல் வேறு. இருத்தல்ங்கிறது பிரக்ஞை, அதாவது முழுவதுமாய் தன்னுணர்வு பெறுதல். அப்போ இந்த 5ஐயும் நமக்கு பெற்று தருகின்ற யாதொரு நெறி செயல்பாடு இருக்கிறதோ அந்த செயல்பாட்டை தான் நெறின்னு சொல்லுவோம். இந்த நெறிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அது 5ஆக சொல்கிறது சாஸ்திரம். என்ன அப்படின்னா, ஆச்சாரம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அனுஷ்டானம் அப்படின்னு, அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் அப்படின்னு, அதுக்கப்புறம் பூஜா, அதுக்கப்புறம் அதீத. இந்த 5 நெறி. ஆச்சாரம்ங்கிறது என்னென்னா முழுவதும் 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 உடல் சார்ந்தது. அனுஷ்டானம் அப்படிங்கிறது என்னென்னா முழுவதும் முழுவதும் மனம் சார்ந்தது. சம்ஸ்காரம் என்பது முழுவதும் முழுவதும் அறிவு சார்ந்தது. பூஜை என்பது முழுவதும் முழுவதும் ஆன்மா சார்ந்தது. அதீதம் என்பது இறைவன் சார்ந்தது. இதுதான் 5 பிரிச்சிருக்கா. இப்போ இந்த உடல் சார்ந்த நன்மைகள், நம்ம இந்த உடலை உடையவர்களாக நாம் இருக்கோம், நாம் உடல் இல்லை. அப்போ இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு, உபாதி அதாவது முதுமை, அதாவது இழப்பு, அதாவது ஒரு சில வியாதி, இந்த மாதிரி சில சூழல்களில் மாட்டாமல் தப்பிக்கிறது, வியாதி இல்லாமல் இருக்கிறது. வியாதி இல்லாமல் இருக்கிறது வேறு, ஆரோக்கியமாக இருக்கிறது வேறு. வியாதியில் அவஸ்தைப்படுறது வேறு. அப்போ வியாதி இல்லாமல், உடலை பொறுத்த வரைக்கும் வியாதி இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். முதுமையினால் ஏற்படுற அந்த அவஸ்தைகள்லேருந்து நாம் தப்பிக்கணும். அப்போ இறை உணர்வுக்கு இந்த யாக்கையை பயன்படுத்த வேண்டும். இந்த யாக்கையினுடைய இயல்பான குற்றங்கள், யாக்கைக்கு பசி, தாகம், கவலை, பிணி, அது மாதிரிலாம் நிறைய துக்கம் இருக்குது. 18 வகை குற்றம் யாக்கைக்கு இருக்குது. அந்த 18 விதமான குற்றங்களிலிருந்தும் தப்பிக்க வைப்பது ஆச்சாரம். முழுக்க முழுக்க இந்த ஆச்சாரம்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம்பரை கண் விழிக்க ஆரம்பித்ததுலேருந்து மாலை கண் அயர்ந்து உறங்கச் செல்லுவது வரை ஒரு மனிதன் தான் தனக்காக மட்டும் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆச்சாரத்தில் வந்துடும். தான் தனக்காகவே பண்ணுறது, எனக்காக நீங்கள் பண்ண முடியாது. இப்போ நான் சாப்பிட்றது எனக்காக நீங்கள் பண்ண முடியாது, நான் தூங்குறது எனக்காக நீங்கள் பண்ண முடியாது, எனக்காக நான் தான் தூங்கணும். அந்த மாதிரி உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சரீர சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆச்சாரம் என்று ஆகமும் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அனுஷ்டானம் என்பது என்னென்னா, மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக வள்ளுவன் சொல்லுவான், அனைத்து அரண் ஆகு உல நீர பிற. மனதை விட்டு அறமே கிடையாது. அந்த மனதை செம்மையுறச் செய்வது. இப்போ பாருங்கள், மனப்பாட திறனாக வச்சுக்கிறது, நினைவாற்றல், கட்டுப்பாட்டுக்குள்வது, புலன் அடக்கங்கள், இந்திரிய நிகிரகம்னு சொல்லுவாள். புலன் அடக்கம். அந்த அடக்கம் இல்லாமல் தான் நிறைய குற்றங்கள் நிகழுது. அந்த அடக்கத்தோடு மனதை வைத்து கொள்வது, அது மாதிரி மகிழ்ச்சியோடு மனதை வைத்து கொள்வது, புத்துணர்வோடு மனதை வைத்து கொள்வது, தளர்வு அறியா மனம் தரும்னு சொல்கிறோம். சலிச்சு போய்டுறோம். அந்த மாதிரி தன்மையெல்லாம் இல்லாமல் எப்பொழுதுமே புத்துணர்வோடு சிறப்பாக மனதை வைத்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல், அதுதான் சம்ஸ்காரம்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆச்சாரம்,
அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானங்கிறது முழுக்க முழுக்க மனதை செம்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுவது. ஒவ்வொரு சமயமும் சைவானுஷ்டானத்தில் பஞ்சாட்சர ஜபம் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த ஜபத்தை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய மனது எப்பொழுதுமே ஞாபக சக்தி குறையாது, சுறுசுறுப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதாவது எல்லா விதமான மனம் சார்ந்த நன்மைகளும் அதனால் கிடைக்கும். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அறிவு சார்ந்தது. எதை அறிய வேண்டும், எவ்வாறு அறியக்கூடாது, எந்த அறிவு தவறானது, எது மிகச் சரியான அறிவு அப்படிங்கிறதெல்லாம் நிலைப்படுத்தி வேதத்தில் சொல்லக்கூடிய அனைத்தையும் ஏற்று அழகாக செய்திருக்கிறார்கள். சம்ஸ்காரா சித்த சுத்தி அர்த்தம். சித்துன்னு அறிவு. இந்த அறிவில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. சரியை தவறாக உணர்தல், தவறை சரியாக உணர்தல், குறைவுற உணர்தல், மிகுதியாக உணர்தல், உணரக்கூடாததை உணர்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவு இருக்குது. அந்த மாதிரி அறிவில் கிடைக்கக்கூடிய தெளிவு. அதுக்கப்புறம் ஆன்மா. இந்த ஆன்மாங்கிறது என்னன்னு நாமளே புரிஞ்சு உடலிலே நாம் இருக்கிற பொழுதே, உடலிலே உயிர் இருக்கிற பொழுதே உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து விடும். அந்த மாதிரி ஒரு கலையே இப்போ அழிஞ்சு போச்சு. திருமூலர் தன்னுடைய உடம்பை அழகாக கழட்டி வச்சுட்டு மூலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயன், மாடு மேற்பவனுடைய சரீரத்தை, அவன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், அவனுடைய சரீரத்துக்கு உள்ள தன்னுடைய ஆன்மாவை செலுத்துறார். பரகாய பிரவேசம்னு பேர். அந்த மாதிரி ஆன்மாவை தனித்து உணரக்கூடிய பேர் அறிவு, அதுதான் பூஜை. அப்போ உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, அறிவு சார்ந்த, ஆன்மா சார்ந்த, எண்ணம் அதாவது இறை சார்ந்த, அதீதம்னா இறைவன், இறைவன் சார்ந்த அனைத்து தகவல்களையும் நமக்கு சரிவர பெற்றுத்தருவது எதுவோ, அனுபவச்சாத்தியப்படுத்துவது எதுவோ, அறிவிப்பது எதுவோ, அனுபவச்சாத்தியப்படுத்துவதற்கு உதவுவது எதுவோ அதுக்கு பேர் தான் நெறி, அதுக்கு பேர் தான் சாஸ்திரம், அதுக்கு பேர் தான் அனுஷ்டானம், அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம், அதுக்கு பேர் தான் ஆச்சாரம், அதுக்கு பேர் தான் பூஜை. திருநெறிய தமிழ் அப்படின்னு சொல்லுவார் தேவாரம் சொல்லும். திருநெறிய தமிழ், நெறிப்படுத்துகிற தமிழ். அந்த ஒரு நூல் எது அப்படின்னா ஆகமம், திருமுறை, வேதம். இதுதான் நம்மளுடைய சைவம் சார்ந்த முக்கிய நூல்கள். இந்த நூல்களில் என்ன பரிந்துரை பண்ணியிருக்கோ அதை தான் நாம் பின்பற்றணும். அதை என்ன பின்பற்றணும் அப்படிங்கிறத அந்தந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பார். ஆச்சாரம், அனுஷ்டானம், சம்ஸ்காரம், பூஜை. அதுக்கப்புறம்தான் சிவசாஸ்திரம். சிவசாஸ்திரங்கிறது ஆகமம், கடைசியில் சிவனை பற்றிய அறிவு. இது எல்லாவற்றையும் அறிவது தான் சைவம். இதை எல்லாவற்றையும் அனுபவப்படுத்துவது தான் சைவம், சைவ நெறி. அதை நாம் அறிந்தோமே ஆனால், சைவம் என்பது ஒரு அனுபவம், ஒரு அறிவல்ல, கற்றுக்கொள்ளுகிற அறிவல்ல. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடத்து எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.